10th Maths Chapter 6 Trigonometryல Example 6.2 பார்க்க போகிறோம். Prove that sin A divided by 1 plus cos A equal to 1 minus cos A divided by sin A இருக்கு. இப்போ நம்ம LHS மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ LHS மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா sin A by 1 plus cos A equal to அந்த LHS அப்படியே எழுதுங்க. sin A divided by 1 plus cos A. இந்த இதில் வந்து ஃபார்முலா எதுவுமே நமக்கு அப்ளை ஆகாதனால நம்ம ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். கான்ஜுகேட் ரூல்ஸ். அந்த கான்ஜுகேட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா டினாமினேட்டர் மட்டும் பார்க்குறோம். ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் சிம்பிள் போடுறோம். மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் சிம்பிள் போட போகிறோம். இப்போ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ஆப்போசிட் சிம்பிள் வந்து மைனஸ். இப்போ நியூமரேட்டரில் அந்த சிம்பிள் மாற்றி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். sin A இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. நியூமரேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக தான் இருக்குது. இது வந்து பாருங்கள் லோயர் கிளாஸில் நமக்கு படித்த ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ பாருங்கள் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இப்போ நியூமரேட்டரை நம்ம அப்படியே ரைட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா a வந்து 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் என்ன நம்ம இதெல்லாம் 1ன்னு எழுதிக்கலாம். 1 மைனஸ் காஸ் ஏன்னு இருக்குது. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்லேயே ஒரு டைம் பார்த்துருந்தோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? சைன் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு பார்த்தோம். அப்போ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டான்னு. பட் ஏ இருந்தால் ஏ போட்டுக்கணும், டீட்டா இருந்தால் டீட்டா போட்டுக்கணும். அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? sin A இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ மேலே ஒரு சைன் ஏ இருக்குது. இந்த ஸ்கொயருக்கு அதுக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ. பாருங்கள் நம்ம ப்ரூஃபு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏன்னு. இப்போ தேர்ஃபோர் LHS equal to RHS. Hence proof. Thank you students.